வணக்கம் நண்பர்களே. இன்னைக்குள்ள என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, லைக் கார்ப்பரேட் எம்ப்ளாயி ஓகேவா? கார்ப்பரேட் எம்ப்ளாயியோட ஒரு சின்ன சஜஷன்ஸ் மாரி நான் கேட்டிருக்கேன். லைக் அவங்க வந்து எந்த மாரி எப்படி அவங்க க்ரோ ஆயிருக்காங்க, அப்புறம் எப்படி அவங்க லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஒரு அவர் வந்து ஒரு ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். 10 இயர்ஸா ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? அத பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட பெனிஃபிட் சொல்லிர்றேன். அவரு எம்ப்ளாயி வந்ததுக்கப்புறம், ஃபர்ஸ்ட் அவர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம், ஸ்டார்ட்டிங்ல வழக்கம் போல ரொம்ப பயந்தாரு. ஃப்ரெஷரா இருக்கும். நம்ம எப்படியாவது கார்ப்பரேட்டுக்குள்ள போயிரணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள வந்தாரு. அண்ட் நான் அவர விட்டுர்றேன். லைக் அவர் என்ன சொன்னாருங்கிறத மட்டும் நான் எனக்கு என்ன தோணுது, பிளஸ் அவர் என்ன சொன்னாருங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிர்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கார்ப்பரேட் ஒரு எம்ப்ளாயி உள்ள வந்துட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க உள்ள வரதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. எப்படியாவது உள்ள செலக்ட் ஆயிரணும். எப்படியாவது உள்ள போயிரணும். நம்ம லைஃப் ஷைன் ஆகணும். குரோத்துக்குள்ள வரணும். அப்படின்னு நெறைய ட்ரீம்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ் வாட்டெவர் நெறைய வச்சிருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இன்டர்வியூ செஷன் எடுத்துக்கிறோம். இன்டர்வியூ செஷன் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 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 ஸ்டேஜா கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. ஃபைனலைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஹெச்ஆர் ரவுண்டுக்கு வந்துட்டாங்க. செலக்ட் ஆயிட்டாங்க. அது அப்பம்போது அவங்களுக்கு ஒண்ணு தோணும். ஓகே நம்ம லைஃப்ல ஷைன் ஆயிரலாம் அப்படின்னு. உண்மதான். அவங்க வந்து லைஃப்ல ஷைன் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எத எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். அத எடுத்து அவங்க ஷைன் ஆகுறது அவங்க வந்து ஷைனிங் மட்டும் தான் பார்க்குறாங்க. நம்ம இந்த பொசிஷனுக்கு போணும்னு. அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ரகிள்ஸ நெறைய பேர் பார்க்க மாட்டுக்காங்க. அத தான் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து உள்ள போயிட்டாங்க அப்படின்னா, வழக்கம் போல அவங்க ட்ரெய்னிங் பீரியட் குடுப்பாங்க. ட்ரெய்னிங்ல அவங்க ஜாலியா இருக்கலாம். அதுக்கடுத்து ஒர்க். கார்ப்பரேட்னா என்ன ஒர்க்? 9 டூ 5 ஒர்க். 9 ஹார்ஸ் இருக்கும். அல்லது 10 ஹார்ஸ் இருக்கும் அப்படின்னு. பட் ஆனா ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்னா, 10 டூ 12 ஹார்ஸ் ஆர் 14 ஹார்ஸ் மேபி இருக்கலாம் அப்படி அப்படி நீங்க அத 12 டூ 14 ஹார்ஸ் இருக்கிறப்போ நெறைய பேர் டவுன் ஆவாங்க. நெறைய பேர் வேலைய ரிசைன் பண்ணிருவாங்க. 3 மந்த்ஸ், 6 மந்த், 9 மந்த்ஸ், 1 இயர் பார்த்தோனே, ஓகே நம்ம இதுலருந்து கிளம்பிரலாம் அப்படின்னு நெனைப்பாங்க. இல்லன்னா நம்ம இங்கேயே இருப்போம் அப்படிங்கிறப்ப தான் ஒரு ஹைக் அப்படின்னு வரும். ஹைக் என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைக் ஒரு 6 டூ 10% தான் ஹைக் இருக்கும். 6 டூ 10%ங்கிறது ரொம்ப கம்மி. பிகாஸ் ஏன்னா, இன்ஃப்ளேஷனே உங்களுக்கு வந்து 7 டூ 8% வருஷம் வருஷம் மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ பணவீக்கமே 7 டூ 8% மாறுறப்போ, உங்களுக்கு 6 டூ 10% இருந்துச்சுன்னா, அது கண்டிப்பா அது வந்து குரோத் இருக்காது. ஸோ நீங்க வந்து ஷைன் ஆகணும்னா நெறைய கோர்ஸ் படிக்கணும். உங்களோட இம்ப்ரூவ்மென்ட் அதிகமாகணும். நான் இத ஏன் சொல்றேன்னா, லைக் காமனா சொல்றேன். 6 டூ 10% தான் இருக்குங்கிறது காமன். பிகாஸ் உங்களோட நெறைய ப்ரோ உங்களோட டேலண்ட் தான் முக்கியம். கார்ப்பரேட்ல டேலண்ட்டையும் தாண்டி நெறைய ஜால்ரா தட்டணும், நெறைய பேத்துக்கு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு நெறைய இருக்கு. படத்துலயும் பார்த்திருப்பீங்க. ரியாலிட்டிலயும் அதான் உண்மை. அண்ட் நான் நான் கேட்டது அவர் சொன்னது அதான். பிகாஸ் அதான் நடக்குதுடா. இப்படிலாம் இருக்குடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு கம்பெனி தான் அப்படின்னு இல்ல. நெறைய கம்பெனில இருக்கு. லைக் டேலண்ட் மட்டும் இருந்தா போதாது. அதையும் தாண்டி நெறைய ஃபேவரிசம் இருக்கு. பாலிடிக்ஸ் இருக்குடா. நான் லைஃப்க்குமே பாலிடிக்ஸ் இருக்கு. நீ இவன பார்க்குறன்னா, இன்னைக்கு நீ இவன் கூட நல்லா பேசுவ. ஒரு 10 டேஸ் கழிச்சு அவங்க கூட நல்லா பேச மாட்ட அப்படின்னு சொல்றாங்க கார்ப்பரேட் லைஃப்ல. ஸோ நீங்க வந்து கார்ப்பரேட் லைஃப்ல என்ன கத்துக்கலாம்னா, டைமிங், அப்புறம் மனி வேல்யூ, அப்புறம் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ நெறைய கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அப்படி இல்லன்னா அதுவே உங்கள அழிச்சிரும். லைக் ஃப்ளெக்சிபிலிட்டியா இருக்கணும். நீங்க ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈவினிங் 5 டூ மார்னிங் 6 வரைக்கும் 4 வரைக்கும் இருக்கலாம். அல்லது மார்னிங் 9 டூ 5 வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ஸ் 3 வீக்ஸ் ஒருக்கா மாறலாம். அல்லது 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா மாறலாம். இது வந்து உங்கள கண்டிப்பா பாதிக்கும். பிகாஸ் ஏன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது அது உங்களுக்கு பிரிச்சு தூங்குறப்போ கண்டிப்பா உங்களால முடியாது. அதில ஸ்ட்ரெஸ் வரும், ஆங்ஸைட்டி வரும். ஒர்க் ப்ரெஷர் நெறைய இருக்கும் பத்தாததுக்கு இந்த இந்த டைமிங்ல. ஸோ உங்களுக்கு தூக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அது உங்க லைஃப் சைக்கிளையுமே ஓரளவு டேமேஜ் பண்ணும். ஓரளவு இல்ல ரொம்பவே பண்ணும். அப்புறம் 2வதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் சைக்கிள்னு சொன்னோனே தான் சொல்ல வரேன். நீங்க 14 ஹார்ஸ் ஒர்க் பண்றீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க. 24 ஹார்ஸ்ல 14 ஹார்ஸ் ஒர்க் பண்றீங்க. அப்புறம் நீங்க உங்க டிராவலிங் டைம்னு ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஒரு 1 ஹார் இல்லன்னா 1/2 அன் ஹவர் எடுத்துக்கிட்டாலுமே, நீங்க கிளம்புறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்தாலுமே ஒரு 2 ஹார்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்படின்னா 16 ஹார்ஸ். அப்பன்னா 8 ஹார்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு. ஒரு பெர்சன் அட்லீஸ்ட் ஒரு 8 ஹார்ஸாவது தூங்கணும். 8 ஹார்ஸ் இதுல தான் நீங்க வீட்ல பேசணும், வீட்டுக்கு வரப்போறவங்கள்ட்ட பேசணும், சாப்பிடணும், தூங்கணும். இப்படி நெறைய இருக்கு. அதுக்கடுத்து அதனால தான் இந்த சனி, ஞாயிறுங்கிற இந்த 2 டேஸ் லீவுங்கிறது நெறைய பேத்துக்கு "ஓ! அப்பாடா எங்கேயாவது சுத்தலாம்ங்கிறத தாண்டி, கொஞ்ச நேரம் தூங்கலாம்." அப்படிங்கிற நெறைய பேத்துக்கு இந்த தாட்ஸ் வருதுன்னு எனக்கு தோணுது. பிளஸ் அவரும் அதான் ஃப்ரெண்டு சொன்னாங்க. இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் அடுத்ததா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, லைக் நீங்க ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணீங்கன்னா, அது ஒரு பிராண்ட் வேல்யூ மாணிக்க ஏதாவது பெரிய எம்என்சில இருந்தீங்கன்னா, அடுத்து நீங்க 1 இயர் பண்ணிட்டு, அடுத்து ஸ்விட்ச் ஆகுறப்போ,
உங்களுக்கு நல்ல ஹைக்கோட வேற ஏதாவது ஒரு கம்பெனியில் போகிறப்போ ஓகே இவ்வளோ பெரிய கம்பெனியில் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பெரிய கம்பெனிங்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஹைக்கும் இருக்கும். நீங்கள் ஸ்விட்ச் ஆகுறது ஆகாது உங்களோட விஷயம் தாண்டி, பட் ஆனால் அந்த ஒரு கார்பரேட்னா ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. ஓகேவா? அப்புறம் கார்பரேட்டில் இன்னொன்று சொல்கிறேன், லைக் 100% உங்களோட ஜாப் செக்யூரிட்டி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் குவாரண்டைன் வந்துச்சு. குவாரண்டைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எம்என்சிஸ் வந்து நிறைய பேரை ஃபயர் பண்ணாங்க. பிகாஸ் அங்கே வந்து நிறைய டேமேஜஸ் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ பெரிய எம்என்சியாக இருந்தாலுமே ஜாப் செக்யூரிட்டிங்கிறது வந்து கேரண்டி அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ அதில் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. அப்புறம் அப்புறம் இதெல்லாம் தாண்டி லைக் லைஃப் பேலன்ஸுக்காண்டி ஒரு அவுட்டிங் கூட்டு போகிறது, ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் இதெல்லாமே இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அந்த 12 ஹவர்ஸ் ஆர் 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறது வந்து உங்களை கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, உங்களை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு, ஒர்க்கிங் என்வரன்மெண்ட் ஓரளவு பார்த்துக்கிறதுக்காண்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் ஸ்லோலியாக நீங்கள் நல்லா யோசிக்க வேண்டியது என்னென்னா, கார்பரேட்டுக்குள்ள போனோடனே ஓகே நம்ம இதளவுக்கு வரணும், இதளவுக்கு வரணும் அப்படிங்கிறத தாண்டி உங்களை நீங்கள் ஒரு கோல் வச்சுருந்துருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க. இந்த 25 வயசு முடியுங்குள்ளேயுமே உங்களுக்கு வந்து அப்படி டவுன் ஆயிருவீங்க. ஓகே நம்ம இவ்வளோதான் அப்படின்னு. பத்தாவதுக்கு இது கூட ஒரு இஎம்ஐன்னு ஒன்று வரும். இஎம்ஐ அதாவது நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது, இந்த இன்ஃப்ளேஷனுங்கிறதுனால உங்களுக்கு சேலரியில் பார்க்குறப்போ பைக்லேயே போய்க்கிட்டு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசை வரும், ப்ளஸ் கார் வாங்கணும்னு ஆசை வரும். இதெல்லாம் இஎம்ஐயில் போடுவீங்க. அதை அடைக்கிறதுக்கே உங்களுக்கு வாழ்க்கை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் குழந்தை, கல்யாணம், வாட் எவர் அப்படின்னு நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. இதை பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து லைஃப்பில் ஹைக் இருக்குமான்னு கேட்டால் ஆப்வியஸாக இருக்காது. நீங்கள் அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க், இந்த 14 ஹவர்ஸை தாண்டி வீட்டில் போய் நீங்கள் அதை எப்படி முன்னேறலாங்கிறத ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புங்க. இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் நண்பர்களே. அண்ட் தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.